அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்கும் உங்களில் சிலர் அமைதியாக ஒரு வேதனையை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள் தாங்கிக் கொண்டு, மற்றவர்கள் குழந்தைகளைப் பற்றி பேசும்போது நீங்கள் சிரிப்பது போல் நடிக்கிறீர்கள். ஆனா உள்ளே ஒரு வலி இருக்கிறது. ஏன் எனக்கு மட்டும் இந்த தாமதம்? என் ஜெபம் கேட்கப்படவில்லையா? இந்த கேள்விகள் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கும். இன்றைக்கு அந்த மனநிலையில இருக்கிற உங்களுக்காகத்தான் இந்த வார்த்தை. முதல்ல ஒரு உண்மை. சங்கீதம் 127:3 சொல்லுது. இதோ, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிள்ளை என்பது தேவன் கொடுக்கிற பரிசு. அதனால் தாமதம் இருந்தாலும் அது முடிவு இல்லை. தேவனுடைய நேரம் இன்னும் வரவில்லை. அடுத்து சங்கீதம் 113:9. மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க இப்போ இருக்கிற நிலை நிரந்தரம் இல்லை. தேவன் மாற்ற முடியும். ஆதியாகமம் 21:1. கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். தேவன் சொன்னதை மறக்கல. தாமதிக்கலாம், ஆனா தவற மாட்டார். முதல் சாமுவேல் 1:27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். உங்கள் கண்ணீர் வீணா போகாது. ஒரு நாள் பதில் வரும். யாத்திராகமம் 23:26. கர்ப்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இது தேவன் கொடுக்கிற உறுதி. அன்புகளே, நீங்க தனியா இல்ல. தேவன் உங்களை பார்க்கிறார். உங்கள் கண்ணீரை எண்ணுகிறார். இன்று நீங்கள் காத்திருக்கிறீர்கள், ஆனா அது வீணான காத்திருப்பு இல்லை. ஒரு நாள் இந்த கண்ணீர் சாட்சியாக மாறும். இந்த வலி சந்தோஷமாக மாறும். அதுவரைக்கும் நம்பிக்கையை விடாதீர்கள். தேவன் தன் நேரத்தில் செய்கிறார். அவர் விசுவாசமானவர். அல்லேலூயா. ஆமேன்.